மதிமுகவில் வைகோவுக்கு அடுத்த இடத்தில் மல்லை சத்யா இருந்தார். கொரோனா நேரத்தில் வைகோவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் திடீரென துரை வைகோ கட்சிக்குள் வந்தார். பிறகு மதிமுகவில் இருந்த சீனியர் நிர்வாகிகளுக்கு எதிராக லாபி செய்ய தொடங்கினார். அந்த வரிசையில் மல்லை சத்யாவும் சீண்டி வந்தார். இதனால் இருவருக்கும் இடையில் மோதல் உச்சமடைந்து ஒரு கட்டத்தில் வைகோவிடம் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என துரை வைகோ தெரிவித்தார். அதற்கு வைகோ சம்மதிக்கவில்லை. இருவரையும் அழைத்து சமாதானம் செய்து வைத்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்கி துரோகி என்றும் தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதிமுக நிர்வாகிகள் மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக திருப்போரூர் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து உறுப்பினர் அட்டை கட்சியினர் பயன்படுத்தக்கூடிய காரில் பொருத்தி வைத்திருக்கக்கூடிய அகற்றினர். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பேரறிஞர் அண்ணா பூங்கா அருகே காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தங்கள் மதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்த காரில் பொருத்தியிருந்த கட்சி கொடி இணையாக ட்ரெயின் வைத்திருந்த கட்சி கொடியை மற்றும் தங்களது உறுப்பினர் அட்டையை அகற்றினர். பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ். மல்லை சத்யா, மல்லை சத்யா, மல்லை சத்யா. தந்தை பெரியாரின் புகழ், தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ். மல்லை சத்யா, மல்லை சத்யா, மல்லை சத்யா புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ். மல்லை சத்யா, மல்லை சத்யா, மல்லை சத்யா, மல்லை சத்யா. தந்தை பெரியாரின் புகழ், தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ். மல்லை சத்யா, மல்லை சத்யா, மல்லை சத்யா. பேசிட்டு கழட்டி போட்டு அதுக்கப்புறம் நீங்க கழட்டினோம்ல. இல்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுச் செயலாளர் வைகோவுடன் நாங்கள் கட்சியிலே பணியாற்றி இன்று மல்லை சத்யாவை பொதுச் செயலாளர் அவர்கள் எனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறார் என்ற காரணத்தை கூறி அவரை கட்சியிலிருந்து ஓரம் கட்ட நினைக்கிறதை கண்டித்து நாங்கள் எங்களுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர, காஞ்சிபுர வட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராகிய நாங்கள் தலைமை கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் விதிமுறைப்படி நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல, தேர்தல் விதிமுறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளை இன்று முதல் துறந்து நாங்கள் அப்பதவியை ராஜினாமா செய்கிறோம். என்னடா பண்ண எடுக்க விட சொன்ன பின்னாடி இது என்ன தப்பா அது அவமதிக்கிற மாதிரி